Hi friends, நான் உங்கள் அசுக். நீ நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டெம்ப்ளேட்டை வச்சு நம்ம எப்படி வீடியோ எடிட் பண்ணலாம் அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒரு டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு 3 ப்ராஜெக்ட் கேட்கும். இதில் எந்த ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்க அப்படின்னு இதில் வந்து ஃபஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. 16:9 அந்த ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வரும். அதனால் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். மீடியாவை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். நான் வந்து இப்போதைக்கு இந்த இமேஜை ஆட் பண்ணிட்டேன். இந்த இமேஜை வந்து நான் ஃபுல் ஸ்க்ரீனில் மாற்றிக்கிறேன். அதுக்கு எப்படி ஃபுல் ஸ்க்ரீன் மாற்றணும் அப்படின்னா சிசர் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இது லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு ஜூம் பண்ணிங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வரும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ஒரு உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ அந்த செகண்ட்ஸ் நான் ஒரு 40 செகண்ட் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் ஓப்பன் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு பேசிக் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன். அந்த எஃபெக்டில் போய்ட்டு ஃபஸ்ட் எஃபெக்ட்டை கொடுத்துட்டீங்க. அப்படி ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கின்னு இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் மாற்றிக்காங்க. ஏன்னா அப்போ தான் இமேஜ் வந்து நம்மளுக்கு பிளர்ராக இருக்கிற மாதிரி தெரியும். மாற்றிட்டு பின்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் ஓப்பன் பண்ணுங்கள். லேயர் ஓப்பன் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு இந்த இமேஜோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பின்னாடி இதை என்ன பண்ணுறீங்க இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க கிராப்பிங் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய்ட்டு அடியில் இருக்கிறத வந்து ஒயிட் இருக்கிறத வந்து கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்ணீங்க லேயர் ஓப்பன் பண்ணிட்டு மீடியாவுக்கு போய்ட்டு இன்னொரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். இது என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட்டுக்கு மேலே வச்சுட்டு இது வந்து நான் கிராப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நான் வந்து அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் கிராப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கிராப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இதில் வந்து கிராப் பண்ணுறது தாங்க கொஞ்சம் உங்களுக்கு வராது. நான் வந்து இப்போ கிராப் பண்ணிட்டு பின்னாடி இது வந்து ஃபுல்லாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த டெம்ப்ளேட் ஒன்று கொடுத்தீங்க பார்த்தீங்களா அந்த டிக்டாக் டெம்ப்ளேட் அதை வந்து ஃப்ரெண்டுக்கு தூக்கிடுவாங்க. வந்துட்டு பின்னாடி அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டு பிளண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு இது வந்து ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷனுக்கு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து அந்த இமேஜ் வந்துடும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு செகண்ட் ஒன்று கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். செகண்டு தேர்ட் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட்டாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதனால் அதை அப்படியே விட்டு செகண்டையும் தேர்டையும் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்ட பிறகு லேயர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த டெம்ப்ளேட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட்டை எடுத்துக்காங்க. இந்த டெம்ப்ளேட் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்கும். அது வந்து அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு வந்து பிளண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீனில் பண்ணிக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளாக் ஆப்ஷன் போயிடும். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணிட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு அது வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு பின்னாடி இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் ஓப்பன் பண்ணிட்டு ஓவர்லைன் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய்ட்டு இந்த இது வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ சொல்லியிருப்போம். கெட் மோரில் போனீங்கன்னா அப்படின்னா இந்த ஆப்ஷன்லாம் இருக்கும். இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இந்த எஃபெக்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இந்த எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்துட்டு இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜூம் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஜூம் பண்ணிட்டு கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள் லேயரில் போய்ட்டு உங்களுடைய லோகோ உங்களுக்குன்னு பர்சனலாக ஒரு லோகோ வச்சுருப்பீங்க. அந்த லோகோ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்புட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு லோகோவை இன்புட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து இது ப்ளே பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஏன் நான் சாங் வைக்கல அப்படின்னா உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும் இந்த வீடியோக்கு. அதனால தான் நான் வந்து சாங் வைக்கல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.